எதிர்பார்த்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. இதுபோன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும், இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்றச் செயலுக்கான தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது, மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே நான் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதற்காக வருந்தி அவர் பதிவிட்டிருப்பதாக பார்த்தேன். கவனமாக இனி நான் அரசியலை கையாளுவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரவருக்குரிய மரியாதையை கொடுத்து உரையாடல்களில் அவர்களை மதிப்பது அனைவருக்கும் நல்லது, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக நல்லது. சார், இளையராஜா சார் தேசிய விருது, பத்ம விருது, மாநில விருது நிறைய விருது வாங்கிட்டார். அவருக்கு அதிகபட்ச இந்திய உயர்ந்த விருதுனா பாரத ரத்னா விருது கொடுக்கணும் ரசிகர்களுடைய ஆதரவா இருக்கு. உங்களுடைய கருத்து அதை பற்றி? நாங்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு வைத்திருக்கிறோம். பாரத ரத்னா விருது பெறுவதற்கு முழுமையான தகுதி படைத்தவர். அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு உரிய வகையில் அங்கீகாரத்தை வழங்கும், பாரத ரத்னா விருதினையும் உரிய காலத்தில் வழங்கும் என்று நான் நம்புகிறேன். வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.